நண்பா, உங்கள் ஊரில் யாராச்சும் இந்த மாதிரி கதை சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி உண்மையிலே நடந்த கதையை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு பெரியவர் நைட்டு 7 மணிக்கு ஆற்றுக்கு அந்த பக்கம் உள்ள முகா வீட்டுக்கு கறி சமைச்சு கொண்டு போயிட்டு இருந்தார். அந்த காலத்தில் ரோட்டு வசதியெல்லாம் இல்லாததுனால அவர் காட்டுப்பாதையில் தான் போயிட்டு இருந்தார். அன்னைக்கு மட்டும் காடு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எந்த சத்தமுமே கேட்கல. அந்த அமைதிக்குள்ளே ஒரு அமானுஷ்யம் மரத்து மேலேருந்து ஒரு ரத்த காட்டேரி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ரத்த காட்டேரி அவரை பார்க்கல, அவர் கையில் இருந்த அந்த சாப்பாடை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அவர் போனதுக்கப்புறம் அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிது. அந்த பெரியவர் அது தெரியாமல் நடந்து போயிட்டே இருந்தார். அந்த பெரியவருக்கு ஏதோ கெட்டுப்போன வாசம் வர அவர் திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி யாருமே இல்லை. அவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு முன்னாடி திரும்புகிறாரு. அந்த ரத்த கட்டேரி அவர் முன்னாடி வந்து நிற்கிது. அந்த ரத்த கட்டேரியை அவரை அடித்து தூக்கி போட்டுட்டு சாப்பாடு தூக்கிட்டு போயிடுது. காலையிலே அவர் இறந்த நியூஸ் மட்டும்தான் வந்துச்சு. இந்த மாதிரி கதையை நீங்களும் கேட்டிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.